இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த நாட்கள் எல்லாமே எங்களுக்கு முக்கியமான நாட்களாகத்தான் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் போதை ஒழிப்பு வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன் மூலமாக மக்களுக்கு பல விழிப்புணர்வு திட்டங்கள், செயல்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஆரம்பம் நிகழ்ச்சியில் காலை வேளையில் இந்த போதை வசதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உடல்நல பிரச்சனைகள் என்று சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினமும் இந்த கலந்துரையாடல் அமையவிருக்கிறது. இன்றைய தினம் எங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர், அதே போன்று முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டத்தினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், சிரேஷ்ட உளவள துணையாளர் பஷீர் முகமது ரஷாட் அவர்களை நாம் இன்றைய தினம் கலையகத்தில் சந்திக்கின்றோம். காலை வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வசந்தம் டிவி நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம்தான் முழு நாடு ஒன்றாக என்கின்ற தேசிய செயல் திட்டம். அதன் மூலமாக அனைவருமே ஒன்றிணைந்து இன்று நாட்டிலே பரவி இருக்கக்கூடிய ஒரு பெரியதொரு தேசிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற இந்த போதை தொடர்பான பிரச்சனைக்கு எல்லோருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதனுடைய ஒரு பெரிய பங்கு வகிக்கின்ற ஒருவர் என்ற ரீதியில் பல விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இந்த ஒரு காலத்தில் சாதாரணமாக மது எடுத்தார்கள் என்றால் கூட அவர்களை கண்டுபிடித்து விடலாம். சில வேளைகளில் இந்த போதைப் பொருள் கூட பாவித்தவர்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னது போன்று இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துகின்ற ஒருவரை நாங்கள் இலகுவில் அடையாளம் காண்பது என்பது முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் பயன்படுத்தி விட்டு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ கண்டிப்பாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கும். இது என்ன மாதிரி இருக்குது? ஆமாம், நிச்சயமாக முன்னைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான போதைப் பொருட்கள் இயற்கையானது அல்லது இயற்கையிலிருந்து பெறப்பட்டதாக, அப்படி இல்லை என்று சொன்னால் பெரும்பாலும் இயற்கையிலிருந்து பெறப்பட்டு சிறிது மெருகூட்டப்பட்டதாக இருந்தது. இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும். கண்கள் சிவக்கலாம், முகம் வீங்கலாம், அதே போல் முகத்திலே வித்தியாசங்கள் தென்படும், நடையிலே வித்தியாசம் தென்படும். பொதுவாக நான் சொல்வது, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையிலே உடைகள் செயற்படக்கூடிய நிலைமையெல்லாம் நாங்கள் கண்டிருப்போம் ஊர்களிலே. இவர்கள் தூரத்திலிருந்து வரும்போது நாங்கள் பார்க்கும்போது வெளிப்படையாகவே தெரியக்கூடியதாக இருக்கும் இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், இவர்கள் பயன்படுத்துனர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை இனங்கண்டு இலகுவாக சமூகம் ஒதுங்கி போகக்கூடிய நிலைமை அல்லது இவர்களை சிகிச்சைக்காக ஏதோ ஒன்றுக்காக முற்படுத்தக்கூடிய நிலைமை ஒன்று காணப்பட்டது. இப்போது நவீன போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் இந்த நவீன ரசாயனங்கள் செயற்கையானதாக இருக்கிறது. செயற்கையான ரசாயனங்கள் என்னும் போது தேவைப்படக்கூடிய அளவு மிக குறைவு, மிக குறைந்த அளவிலே மனிதனது உடம்புக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அதிகமாக இருக்கிறது. அதைவிட விசேஷமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, இந்த புதிய போதைப் பொருட்களிலே வெளிப்படையாக உடல் ரீதியாக தெரியக்கூடிய அந்த அறிகுறிகள் மிக குறைவு. நடத்தை ரீதியான அறிகுறிகள் தான் அதிகமாக காணலாம். உதாரணமாக, முதலாவது பாடசாலை செல்லக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தால் அல்லது தொழிலுக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அவர் தொழிலுக்கு பாடசாலைக்கு லீவு போட ஆரம்பிப்பார். சிறிது சிறிதாக கல்வியிலே தொழிலிலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் குறைவது என்று சொல்வது இவர் போதைப்பொருள் பயன்படுத்துவதன் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. இரண்டாவது, இவரது நண்பர் வட்டத்திலே பாரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நண்பர் வட்டத்தில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லும்போது பிரதானமாக எங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை, இவர் பழகக்கூடிய நண்பர் நல்ல நண்பனா கெட்ட நண்பனா என்பதை எவ்வாறு தெரிவு செய்து கொள்வது? வெளிப்படையாக பார்த்து தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு குறைவாக இருக்கிறது. பொதுவாக ஒரு நண்பன் கெட்ட நண்பனா நல்ல நண்பனா என்பதை தெரிவு செய்து கொள்வதிலே அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரம் பாரியோடு இடம் வகிக்கிறது. ஒவ்வொரு பயன்பாட்டாளருக்கும், ஒவ்வொரு பிரதேசத்துக்கும், ஒவ்வொரு மதத்துக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. யாராவது ஒரு நபர் குறித்த பிரதேசத்திலே, குறித்த மதத்திலே, குறித்த இனத்திலே வாழ்ந்து அந்த குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கு வித்தியாசமான மாற்றமான ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிறாராக இருந்தால் அவர் ஒரு டீவியன் கல்ச்சர், அதாவது ஒரு வேறுபட்ட கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிறார், அந்த சமூகத்தோடு சேராத ஒருவராக இருக்கிறார். அவர் நல்ல நண்பனாக இருக்க முடியாது. இது சில நேரங்களிலே சிகை அலங்காரமாக இருக்கலாம், அணியக்கூடிய அணிகலன்களாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத கலாச்சாரத்துக்குள் இருக்கக்கூடியவர்களே கெட்ட நண்பர்களாக இருக்கலாம். அடுத்த முக்கியமான விடயம், இவர்கள் பிரச்சனைகளிலே ஈடுபடுவார்கள், பிரச்சனைகளுக்குள்ளே போவார்கள்.
இறுதியிலே பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. எங்கேயோ உள்ள பிரச்சனைகளுக்குள்ளே இவர்கள் தலையீடு செய்து அதை ஒரு பாரிய பிரச்சனையாக மாற்றி இவர்கள் பிரச்சனைக்குட்படக்கூடிய போலீஸிலே போய் நிற்கக்கூடிய நிலைமையாக மாறும். விசேஷமாக பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அதிகமான பாடசாலை மாணவர்கள் கேட்வே ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறிய அளவிலான போதைப் பொருட்களை தான் பயன்படுத்துவார்கள். இன்றும் இலங்கையை பொறுத்தவரையில் கேட்வே ட்ரக்காக புகையிலையும் மதுசாரமும் தான் காணப்படுகிறது. இவர்களை இலகுவாக இனம் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக திடீரென்று இப்போது சூடாக தேநீர் அருந்த முடியாத ஒரு நிலைமை. அதே போல இவ்வளவு காலம் சமைத்த அதே தாய் சமைக்கிறாள், அதே அளவுதான் உரைப்பு போன்ற விடயங்கள் அது மசாலாக்கள் போடப்படுகிறது. ஆனால் இப்போது திடீரென்று அவனுக்கு உரைப்பு அதிகமாக உணரப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களை வைத்து நாங்கள் பாடசாலை மாணவர்கள் அல்லது ஆரம்ப கட்ட பயன்பாட்டாளர்களை இனம் காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போல சுவாத்தியங்களை, அதாவது வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய வெப்பம் குளிர் போன்ற விடயங்களை அறியாத நிலைமை, அதாவது அது தெரியாத ஒரு நிலைமை. சூடாக இருக்கிறது, வீட்டில் ஏசி இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, சகலதும் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஏசியும் போடாமல் ஃபேனையும் போடாமல் இன்னும் ஒரு இறுக்கமான ஸ்வெட்டர் போன்ற ஆடைகளை போட்டு போத்தி மூடி படுத்து கொண்டிருப்பார். ஆனால் வெளியிலே சூடு. அதே போல் வெளியிலே குளிராக இருக்கும், அந்த நேரத்தில் ஏசியையும் போட்டு ஃபேனையும் போட்டு பீச்சில் இருப்பதை போன்ற ஒரு சாதாரண நோமல் ஆடையோடு இருக்கக்கூடிய நபராக இருப்பார். அதாவது வெளியிலே இருக்கக்கூடிய அந்த சூடு வெப்பநிலையின் மாற்றங்கள் அதற்கேற்றால் போல் அந்த ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய தன்மை மாறி இருக்கும். ஸோ இது போன்ற அந்த அதாவது நடத்தை ரீதியான மாற்றங்களை அவதானிப்பதன் ஊடாக இலகுவாக ஒரு நபருடைய போதைப் பொருளின் ஆரம்பத்தை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மேலதிகமாக பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே இந்த அறிகுறிகள் எல்லாம் நிச்சயமாக பயன்படுத்த ஆரம்பித்து ஓரிரு வாரங்கள் செல்வதற்குள்ளேயே இந்த நிலைமைகளை நாங்கள் அவதானிக்கலாம். போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உடல் ரீதியாக எங்களுக்கு அவர்களை அடையாளம் காண முடியாவிட்டாலும் கூட அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான் நாங்கள் அவர்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். இன்று அவ்வாறான ஒரு கவனிப்பை குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதோ இல்லாவிட்டால் எங்களுடைய நண்பர்கள் மீதோ செலுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இல்லை என்கின்ற ஒரு விடயம் கூட இருக்கிறது. டாக்டர், நீங்கள் தொடர்ச்சியாக இன்னும் சில விடயங்களை ஏற்கனவே குறிப்பிட்ட விடயத்தில் சொல்வதாக இருந்தீர்கள், அதை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லலாம். ஆமாம், முன்னர் குறிப்பிட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக இவர்களிடத்திலே அதிகமான பணச்செலவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உழைப்பு மீதி இல்லாத, சேமிப்பில்லாத ஒரு நிலைமை, அல்லது தேவைக்கு இல்லாமல் எதற்கு பயன்படுத்துகிறார் என்று தெரியாத ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல குடும்பத்தை விட்டும் அதாவது கம்யூனிகேஷன், உரையாடல்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை அவர்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், அல்லது தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான இந்த நடத்தை ரீதியான மாற்றங்களை அவதானிப்பதன் ஊடாக ஒருவர் இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே அல்லது எடிக்ஷன் என்று போதைப் பொருள் என்று சொல்லும்போது போதைப் பொருள் மாத்திரமல்ல, சில நேரங்களிலே இதே விதமான மாற்றங்களை மொபைல் ஃபோன் எடிக்ஷன், வீடியோ கேம் எடிக்ஷன் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களிடமும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையாக போதைப் பொருளுக்கு மாத்திரமல்ல, எடிக்ஷன் அதாவது அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய சகலதுக்கும் பொதுவான நடத்தை ரீதியான மாற்றங்களாக காணப்படுகிறது. கண்டிப்பாக அடிமைத்தனம் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் சொன்னது போன்று அது எந்த விடயமாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு விடயத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கின்றோம், அதிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் அது கண்டிப்பாக ஒரு நோய் என்ற பக்கத்தில் தான் பார்க்கப்படுகிறது. எனவே இவ்வாறு போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை தனிமைப்படுத்துவதா, இல்லாவிட்டால் அவர்கள் ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை நாங்கள் போலீசிடம் அழைத்து செல்வதா, இல்லாவிட்டால் அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதா, இவ்வாறான கேள்விகள் இருக்கின்றன. இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக நாங்கள் சமூகத்திலே இன்று காணக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனைக்குரிய விடயமாக இது இருக்கிறது. இந்த முழுநாடும் ஒன்றாக வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்விலே ஜனாதிபதி அவர்களும் இதை மிக தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார். ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடியது ஒரு நோய். உண்மையாக அது மூளையிலே ஏற்படக்கூடிய ஒரு நோய், அதிலும் திரும்ப திரும்ப எழக்கூடிய ஒரு நாட்பட்ட நோயாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இதை மிக தெளிவாக எங்கள் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மனிதனது மூளையிலே மிக பிரதானமான ஒரு பகுதி இருக்கிறது. அது மனிதன் கழிப்படையும் போது அந்த பகுதி தூண்டப்பட்டு அதனூடாகத்தான் மனிதனுக்கு கழிப்பு என்ற விடயம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த அதாவது நாங்கள் அதை ரிவார்ட் பாத்வே அல்லது லிம்பிக் சிஸ்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். மூளையிலே நடுப்பகுதியிலே காணப்படக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உச்சகட்ட கழிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கையான செயல்பாடாக தனக்கு மிக விருப்பமான ஒருவரது அணைப்பில் இருத்தல் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. உதாரணமாக தான் பெற்றோர் குழந்தை
தனது குழந்தையை அரவணைத்து கொண்டு இருக்கும்போது அணைத்து கொண்டு இருக்கும்போது தனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அதை தாண்டிய ஒரு இன்பம் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் போதைப் பொருட்கள் எல்லாம் சென்று இந்த இடத்திலே தான் வேலை செய்கிறது. இதே ரிவார்ட் பாத்வேல தான் வேலை செய்கிறது. நாங்கள் எங்கள் குழந்தையை அணைத்துக் கொள்ளும் போது உணரப்படக்கூடிய அந்த இன்பத்தை போல 4 மடங்கு 5 மடங்கு பொய்யான ஒரு இன்பத்தை அந்த இடத்திலே உருவாக்குகிறது. எனவேதான் எங்களுக்கு எங்கள் குழந்தையை பிரிவது, எங்கள் குழந்தையை இழப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதோ அதைவிட 4 மடங்கு 5 மடங்கு கஷ்டமான ஒரு வேலைதான் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர் அந்த இன்பத்தை விட்டு வெளியிலே வருவது. இதை சரியாக விளங்கினால்தான் எங்கள் சமூகம் அவர்களை சரியான முறையிலே திருத்துவதற்கு முயற்சி செய்யும். விசேஷமாக ஒரு மூளையிலே இந்த இன்பத்துக்கு பொறுப்பான களிப்புக்கு பொறுப்பான பகுதியிலே தேவைக்கு அதிகமாக அந்த களிப்புக்கு தேவையான நரம்பு செயலி கடத்திகள், அதாவது டோபமின் என்று சொல்வார்கள், அது அதிகமாக தேவைக்கு அதிகமாக சுரக்கும் போது மூளை இயற்கையாக டோபமின் சுரப்பதை நிறுத்திவிடும். அதன் பின்னர் போதைப்பொருள் பயன்படுத்தினால் மாத்திரம் டோபமின் வெளிவரும், இல்லாவிட்டால் டோபமின் வராத ஒரு நிலைமை, ஒரு துக்ககரமான நிலைமைக்கு மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உடம்பிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுரப்பு, ஒரு செயல்பாடு மாற்றமடைந்து விட்டது அல்லது அது சுரப்பதை நிறுத்திவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக வைத்திய ரீதியிலே அது ஒரு நோய். எனவே மூளையிலே டோபமின் சுரப்பானது நிறுத்தப்பட்டு போதைப் பொருளினால் மாத்திரம் அந்த டோபமின் சுரக்கப்படுவதாக இருப்பது ஒரு நோயாக இருக்கிறது. இரண்டாவது, அது ஒரு மூளை சார்ந்த நோய். எனவே மூளை சார்ந்த நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்கு கட்டாயமாக, அதாவது மென்டல் ஹெல்த் யூனிட்டுக்கு போக வேண்டும், உளநல பிரிவுக்கு போக வேண்டும். உளநல பிரிவுக்கு, வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய உளநல பிரிவுக்கு அல்லது ஒரு உளவள துணையாளரிடம் போவதென்பது இன்று இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு வடுவாக காணப்படுகிறது. அந்த பகுதிக்கு ஏன் போக வேண்டும், என்ன மாதிரி என்ற ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. இதன் காரணமாக அதிகமாக எங்கள் மக்கள், அந்த குறிப்பிட்ட மக்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சிகிச்சைக்கு போகாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக சரியான முறையிலே ஒரு உளநல வைத்தியரை நாடி சரியான உளவளத்துணை சேவையோடு சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் போது இந்த நோய்க்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கலாம். இந்த நோயில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போன்று இது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையாக, உடலியல் ரீதியான பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி சமூகத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறது. எனவே கண்டிப்பாக இவ்வாறானவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான நிகழ்ச்சிகளும் சரி, இந்த முழு நாடும் ஒன்றாக போன்ற வேலை திட்டங்களும் சரி முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இவ்வாறு இந்த போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களை நாங்கள் இவ்வாறு சிகிச்சைகளுக்கு அழைத்துச் செல்வதோ இல்லாவிட்டால் அவர்களுக்கான ஒரு இது தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்வதோ எவ்வளவு தூரம் சாதகமாக இருக்கிறது? நிச்சயமாக பாடசாலை மாணவர்கள் என்ற வகையிலே பார்க்கும்போது இன்று அதிகமாக அவர்களை நோக்கியதாக எங்கள் அவதானம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது. 14 வயதுக்கும் 21 வயதுக்கும் இடையிலே தான் அதிகமானவர்கள் தனது முதல் போதைப்பொருள் பயன்பாட்டை ஆரம்பிக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் இன்று சமூகத்திலே கதைக்கும் அளவுக்கு, சில சமூக ஊடகங்கள் பரப்பும் அளவுக்கு பாடசாலை மாணவர்கள் என்பவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அல்ல. அந்த வயதிலே ஏற்படக்கூடிய உள மாற்றம் காரணமாக, நண்பர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த பிரஷர், பியர் பிரஷர் என்று சொல்வார்கள், சமவயது குழுக்களின் அந்த அழுத்தம் காரணமாக அதை ட்ரை பண்ணுவதற்கு, முயற்சிப்பதற்கு சென்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அவர்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வது என்பது அந்த வயதிலே செய்ய வேண்டிய ஒரு வேலை அல்ல. உங்களுக்கு தெரியும், 14, 15 அதாவது 11 வயதினர் என்பது ஒரு வித்தியாசமான உள்ள நோக்கம் கொண்டு ஒருவர்கள் மக்கள். அவர்கள் அந்த விருத்தி படிவம் வித்தியாசம். அந்த வயதிலே காதல் ஏற்படும் போது அதை நாங்கள் தடுப்பதற்கு அவர்களுக்கு பனிஷ் பண்ணினால் நிச்சயமாக அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், குறைய மாட்டாது. நாங்களும் அந்த வயதை தாண்டி வந்திருக்கிறோம், எங்களுக்கும் நிச்சயமாக அந்த நிலைமை இருந்திருக்கு. எனவேதான் இந்த குறிப்பிட்ட வயதினரை திருத்துவது என்பது அவர்கள் பிறப்பிலிருந்து, சிறு வயதிலிருந்து செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையாக இருக்கு. நிச்சயமாக அவர்களுக்கான திறன் விருத்திகள் செய்யப்படல் வேண்டும். அதாவது ரிஃப்யூசல் ஸ்கில் என்று சொல்வார்கள், நோ, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திறன் அவர்களுக்குள்ளே வளர்க்கப்பட வேண்டும். இன்று எங்கள் சமூகத்திலே அதை வளர்ப்பது மிக குறைவாக இருக்கிறது. எதை சொன்னாலும் கேட்டு நடக்க வேண்டும், அவரது கருத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்கள் பெற்றோர் இல்லாத ஒரு பிரச்சனை காணப்படுகிறது.
அதே போல விளையாட்டு என்பது இதிலே பெரியோர் இடத்தை எடுக்கிறது. நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன். பாட்டுக்கள், அதாவது நாங்கள் சிறுவர் பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறோம். ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை நீ வையாதே பாப்பா. அதில் ஒரு வரி இருக்கிறது, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. இன்று எங்கள் எத்தனை பெற்றோர் தனது குழந்தைகளை மாலையிலே கூப்பிட்டு இன்று நீ விளையாடினியா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அடிப்படை உரிமைகளில் ஒன்று. அவர்களுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கு அனுப்புவதில் தான் பெற்றோர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நிச்சயமாக இன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல்கலைக்கழகம் வரையும் வந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு விடயத்துக்கு முகம் கொடுத்து கொள்ள முடியாமல், அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை, பயத்தை, என்சைட்டி என்று சொல்வார்கள், அதை குறைத்துக் கொள்வதற்காக வேண்டி போதைப் பொருளுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டிருக்கு. உளவியல் ரீதியாக இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு நோக்கப்பட வேண்டும், அவர்களை மீண்டும் எவ்வாறு ஒரு சிகிச்சை அளித்து மீண்டும் சமூகத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் பேசுவதற்கு காத்திருக்கிறோம். சிரேஷ்ட உளவியல் துணையாளர் பஷீர் முகமது ரஷாத் அவர்கள் தான் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன அந்த விடயம், சிறிய வயதிலேயே வளர்க்கப்பட வேண்டிய அந்த பண்புகள் தொடர்பில் நாங்கள் பேசிக்கொண்டோம். நிச்சயமாக அதே போல அதிகமாக இன்று இளைஞர்கள் போதைப் பொருளின் பக்கம் செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு காரணியாக இருப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ள முடியாமை, அதை வைத்து வெந்து கொண்டிருப்பது. பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது அந்த வயதில் ஏற்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அது சிறு பிள்ளைகள் எப்போதோ தனது 2 கால்களையும் அகட்டி அதற்குள்ளாலே தலையை வைத்து, அல்லது மேசைக்கு அடியால் கதிரைக்கு அடியாலே தலையை வைத்து பார்த்து தனது தாயை, தான் கண்ட உலகத்தை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்குதோ, அதுதான் ஒரு பிள்ளை தனது வாழ்க்கையிலே உளவியல் ரீதியாக பிரச்சனைக்கு தீர்வு காண ஆரம்பிக்கின்ற இடம். அந்த இடத்திலே அந்த பிள்ளைக்கு அதை செய்ய விடாமல் அதற்கு ஏசி விட்டு 17, 18, 20 வயதிலே அவன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பான் என்று நாங்கள் நினைத்தால் பிள்ளை. அதே போல ஒரு எழுத்தை படிக்கக்கூடிய இடம் குழந்தை கதிரையை வீட்டிலே தள்ளி கொண்டு திரிவது, 2 பொருட்களுக்கு இடையிலே தட்டாமல் முட்டாமல் ஒரு விடயத்தை எவ்வாறு நகர்த்தி செல்வது, இதைத்தான் நாங்கள் 2 கோடுகளுக்கு இடையிலே எழுத பழக்குகிறோம். இவ்வாறு சிறு வயதில் செய்யக்கூடிய பல விடயங்கள் பிற்காலத்திலே அவர்களது அந்த திறன் விருத்தியிலே மிக முக்கியமான பங்குகளை வகிக்கிறது. 2 வருடங்கள் பூரணமாக தாய்ப்பால் கொடுப்பதாக இருக்கலாம். 2 வயதுக்கும் 4.5 வயதுக்கும் இடையிலே அந்த பிள்ளைக்கு முறையாக தண்டனைகள் கொடுக்காமல் டாய்லெட் ட்ரைனிங் கொடுப்பதாக இருக்கலாம். அதே போல 6, 7 வயதுக்கு பின்னர் அந்த குழந்தையை தாய் தகப்பனது படுக்கையை விட்டும் பிரித்து வேறாக வைப்பதை எடுக்கலாம். அதே போல கேட்டதை கேட்டவுடன் வாங்கி கொடுக்காமல் அதை பிந்த வைத்து பொறுமை என்ற விடயத்தை பழக்குவதாக இருக்கலாம். குடும்பத்தில் இடம்பெறக்கூடிய கலந்துரையாடல்களுக்குள்ளே அந்த சிறுவர்களையும் உட்படுத்தி அவர்களோடும் கலந்துரையாடி நானும் இந்த குடும்பத்தின் உறுப்பினர் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கலாம். இது எல்லாமே 15 வயதிலே இந்த போதைப் பொருளை விட்டும் அவர்களை பாதுகாப்பதில் மகா பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்று நிறைய குடும்பங்கள் இதை செய்வதை விட்டிருக்கிறார்கள். அதை செய்ய முடியுமாக இருந்தால் எங்களுக்கு எதிர்காலத்திலே பாரிய மாற்றத்தை காணலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன உண்மையான விடயம். இன்று எத்தனை பெற்றோர்கள் உளவியல் துணையாளர் சொன்னதன்படியாக சிறிய வயதிலிருந்து பிள்ளைகளை இந்த வகையில் வளர்க்கிறீர்கள். எல்லாமே உங்களுடைய முடிவில் தான் பல விடயங்கள் நடைபெறுகின்றன. எனவே பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே தன்னுடைய விடயங்கள் என்ற ரீதியில் முடிவுகளை எடுப்பதற்கோ தைரியமாக செயல்படுத்துவதற்கோ கண்டிப்பாக நீங்கள் வழி சமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம். இந்த போதைப் பொருள் பாவனை என்பது, அதற்கு அடிமையாகுவது என்பது ஒரு நோயாக பார்க்கப்பட்டு அதற்கான சிகிச்சைக்கு அதனை பயன்படுத்துபவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் இவ்வாறு பயன்படுத்துபவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சிகிச்சைக்கு உட்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக பலருக்கும் அது தொடர்பில் தெரிந்திருக்கும். இவர் இவ்வாறான ஒரு பாவனையில் இருந்தவர் சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் என்கின்ற ஒரு அடையாளம் இருந்திருக்கும். திரும்ப அவர்கள் சிகிச்சை முடிந்து சமூகத்திற்குள் வருகின்றார்கள், வீட்டிற்குள் வருகின்றார்கள். எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நான் இது தொடர்பாக கதைக்கும் போது ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு ரிலாப்சிங் டிசீஸ், அதாவது நாட்பட்ட நோய், திரும்ப திரும்ப வரலாம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன். இலங்கையை பொறுத்தவரையிலும் 100 பேருக்கு நாங்கள் சிகிச்சை அளித்தால் அதிலே 72 பேர் திரும்ப பயன்படுத்துவார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. உலகளாவிய ரீதியிலே பார்க்கும்போது அது 93 பேராக இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே ஒரு படி மேலாக நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். காரணம் எங்களது சமூக கட்டமைப்பு, அது மிக முக்கிய கலாச்சாரம், மிக முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கின்றது. எனவே இந்த 72 பேரும் ஏன் திரும்ப பயன்படுத்துகிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது அதிலே 50% மேற்பட்டவர்கள் திரும்ப பயன்படுத்துவதற்கான மிக முக்கிய காரணமாக சமூக வடு இருக்கிறது. அவர்கள் திரும்பி வந்தாலும்
அவர்கள் திருந்தி நல்லவராக மாறி சமூகத்துக்கு வந்தாலும் சமூகம் அவர்களை ஒரு வித்தியாசமான கண் கொண்டு பார்க்கக்கூடிய நிலைமை, சமூகம் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசைபாடக்கூடிய ஏதாவது ஒரு பிழையான பேரை சொல்லக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. இதை தெளிவாக அந்த அங்குரார்ப்பண நிகழ்வுகளை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதுமீதாக ஜனாதிபதி அவர்களது மிக முக்கியமான ஒரு நோக்கமும் அதுதான். திருந்தி வந்தவர்களை ஏற்றுக்கொண்டு, மனிதன் தவறு செய்யக்கூடியவன், நிச்சயமாக பிழைகள் அவனால் நடக்கலாம், அவன் எப்போது திருந்துகிறானோ அவனுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படல் வேண்டும். எனவே சமூகத்திடம், பொதுமக்களிடம் ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள், இவ்வாறு திருந்தி வரக்கூடியவர்களுக்கு சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுங்கள், அவர்களுக்குரிய மரியாதையை ஒரு தனி மனிதனாக நீங்கள் எவ்வாறு அவரை மதிக்க வேண்டும் என்ற விடயத்திலே அவர்களுக்கு கரிசனை காட்டுங்கள். எனவே நீங்கள் அவ்வாறு அவரை சேர்த்து நடந்தால், சமூகத்தை விட்டு ஒதுக்கி விடாமல், சமூகத்தை விட்டு பிரித்து விடாமல் சேர்த்து நடக்கும்போது நிச்சயமாக தொடராக அவர் பயன்படுத்தாதவராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற விடயத்தை அவரும் தெரிவித்திருந்தார். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது இதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த சமூக வடுக்களை நாங்கள் இல்லாமல் செய்து, சமூகம் அவர்களை ஏற்று அவர்கள் திருந்துவதற்கான வாழ்க்கையை, வழியை சமைத்து கொடுக்கும் போது, அதே போல குடும்பம் அவர்களும் இதற்கு சப்போர்ட்டாக, இதற்கு உறுதுணையாக இருக்கும் போது நிச்சயமாக எங்களால் திருந்தி வந்தவரை நல்ல ஒரு நிலைமையிலே வைத்து காப்பாற்றக்கூடிய, இந்த நாட்டுக்கு, சமூகத்துக்கு பிரயோசனமான ஒருவராக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்பொழுது ஒருவர் இவ்வாறான சிகிச்சையை எடுத்துவிட்டு மீண்டும் வருகின்றார். சமூகமும் குடும்பமும் எவ்வாறு அவரை பார்க்க வேண்டும், எவ்வாறு அவரை அணுக வேண்டும் என்பது பற்றி சொல்லியிருந்தீர்கள். அதன் அவ்வாறு வந்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் நிச்சயமாக வந்தவர் மனநிலையிலே முதலாவது இருக்கக்கூடிய விடயம் ஒரு குற்ற உணர்வு. நான் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை செய்துவிட்டேன், சமூகத்துக்கு விரோதமான ஒரு வேலையை செய்துவிட்டேன், இப்போது சமூகம் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்ற குற்ற உணர்வு இருக்கும். எனவே அவர் தொடர் தேர்ச்சியாக உளவள துணையாளரிடம் சென்று அதற்கான உளவள துணைகளை பெற்று அவர் தனது மனப்பாங்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு அவர் வர வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அவர் அதாவது நாங்கள் எங்கள் குழந்தையை இழந்தால் திரும்ப காணும் போது எவ்வளவு வேகமாக சென்று நாங்கள் அதை அணைத்துக் கொள்வோமோ அதைவிட 4 மடங்கு இந்த போதைப் பொருட்களை, போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களை, அந்த இடங்களை காணும் போது அவருக்கு அந்த போதைப் பொருளை அணைத்துக் கொள்ளுமாறு அந்த உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களிலே அங்கு போய்விடாமல், அந்த இடத்துக்கு போய்விடாமல் அவரை பாதுகாத்துக் கொள்வது, அவரை காப்பாற்றிக் கொள்வது என்பது குடும்பம், சமூகம், உளவள துணையாளர்கள் அனைவரதும் கடமையாக இருக்கிறது. எனவே இந்த நேரம்தான் என்றில்லாமல் ஓப்பன் டோர் பாலிசி என்று சொல்வார்கள். 24 மணித்தியாலத்தில் எந்த நேரத்திலும் அவருக்கு பிரச்சனை எண்ணம் வரும்போதோ தொடர்பு கொள்ளக்கூடியதாக, அவரது பிரச்சனையை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு அந்த பக்கம் போகாமல் அவர்களது அவதானத்தை திசை திருப்பி அவர்களை ஏற்று வேறு விடயங்களை உதவி செய்யக்கூடியவர்களாக குடும்பம், சமூகம், உளவள துணையாளர் மாற வேண்டிய கட்டாயம் இந்த இடத்திலே இருக்கிறது. கண்டிப்பாக இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதுவும் ஒரு பெரிய, ஏதாவது கோபம் வருகிறதா, ஏதாவது பிரச்சனை வருகிறதா, உடனே பாய்ச்சப்படுவது இவ்வாறான விஷயங்களை குறித்து பேசுவதுதான். எனவே இவ்வாறான விடயங்களும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. போதை ஒழிப்பு வாரம் இந்த வாரம் முழுவதுமே கடைபிடிக்கப்பட்டு அதன் மூலமாக பல விடயங்கள் மக்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த வாரத்தினுடைய கடைசி நிகழ்ச்சி இது என்பதனால் கடைசியாக மக்களுக்கு நீங்கள் இன்னொரு விடயத்தை முக்கியமாக சொல்ல விரும்புகிறீர்கள். ஆமாம், நிச்சயமாக நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விடயம், முதலாவது இது தொடர்பாக அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலத்திலே கதைப்பது என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம். மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் இது தொடர்பாக. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய தொலைபேசி இலக்கம் 1927 தயாராக இருக்கிறது. 1927 என்று சொல்லக்கூடிய இலக்கத்துக்கு அழையுங்கள், நாங்கள் உங்களுக்கு பதில் தர தயாராக இருக்கிறோம். அதே போல இறுதியாக நான் சொல்லுகிறேன், போதைப்பொருள் என்ற இந்த விடயத்தை எங்கள் நாட்டை விட்டு அகற்றுவதற்காக இன, மத, மொழி, அரசியல் பேதங்களை விடுத்து அவற்றை களைத்தெறிந்து முழு நாடும் ஒன்றாக என்ற வகையிலே நாங்கள் ஒன்றுபட்டு கைகோர்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக குறுகிய காலத்துக்குள்ளே நாட்டிலே பாரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். எனவே முழு நாடும் ஒன்றாக என்பதற்குள் நாங்கள் எல்லோருமே இருக்கின்றோம். பொறுப்புணர்ந்து செயல்படுவோம். 1927 உங்களுடைய உதவிகளுக்கு நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. எனவே இந்த அளவில் இன்றைய கலந்துரையாடலையும் நிறைவு செய்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலோடு எங்களோடு இணைந்து கொண்டவர் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளரும் முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டத்தினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினருமான சிரேஷ்ட உளவள துணையாளர் திரு பஷீர் முகமது ரஷாட் அவர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி.